என்னப்பா வாசு, ரொம்ப நாளா ஆளைய காணுமே. கோயம்புத்தூர் ஜெயிலா சேலம் ஜெயிலா? அங்கெல்லாம் கட்சிக்காரங்க இருக்கானுங்க, இடம் இல்ல. நம்ம திருட்டுக்கெல்லாம் தீகார் ஜெயில் தான். இந்தா இந்த மோதிரத்தை வச்சுட்டு பணம் கொடு. என்னையா 200 ரூபாய் தர? இந்த மோதிரத்தோட வேலை தெரியாம? வாசு, திருடுற உன்னை விட திருட்டு நகை வாங்குற எனக்கு தான் ரிஸ்க் அதிகம். போலீஸுக்கு மாமூல் கொடுக்கணும், ரவுடிகளுக்கு மாமூல் கொடுக்கணும். இந்த மோதிரத்துக்கு இந்த பணமே அதிகம். இது திருட்டு மோதிரம் இல்லையா, என் ஃபேமிலி மோதிரம். ஓ ஃபேமிலிய பத்தி எனக்கு தெரியாதா? கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி உங்க அப்பா மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்ல பிக் பாக்கெட், உங்க அம்மா காஞ்சிபுரம் மார்க்கெட்ல பிளேடு போட்டாங்க. இந்த ராயல் ஃபேமிலி மாதிரி பேசுறீங்க. நீ மட்டும் என்ன லாடு லவடா கருப்பு நாய? நீ சேட்டாடா? ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்ல பொறுக்கிட்டு தெரிஞ்ச நாயி எவங்கிட்ட லம்பாடிச்சு கடை வச்சுட்டு என் ஃபேமிலி நீ குறை சொல்ற? சொல்றியாடா? குறையா சொல்றீ? என்ன அடிச்சேன்? உன்னை போலீஸ்ல போய் கொடுத்து என்ன செய்ய போலீஸ நான் பாக்குறேன். ஒரு பிக் பாக்கெட்டுக்காரன் கடையேறி வந்து அடிக்கிறான், பாத்துட்டு நிக்கிறீங்களா? ஏய் வாசி, என்ன அடிச்சிட்டு நீ இந்த ஊர்ல இருந்துருவேடா? சிங்கி அடிக்க போறேன். என்ன பாத்து ஏரியால கடை வச்சிருக்காயோ? புடிங்க அவன நான் பாத்துறேன். புடிங்க எனக்கு ரெண்டு கேட்ட கிழிச்சு புட கிழிச்சா. வாடா. ஏய் வாடா. டேய் தம்பி இருங்க. என்ன நடந்தது சார்? நீங்களே இந்த நியாயத்தை கேளுங்க சார். ஒரு சின்ன பிரச்சனைக்காக நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். கஷ்டம் தாங்க முடியாம இந்த மோதிரத்தை அடகு வைக்க வந்தேன் சார். என்ன பார்த்து திருட்டு நாயின்னு சொல்றேன் சார். சார் என் மூஞ்சிய பாருங்க சார். திருட்டு மூஞ்சி மாதிரியா சார் தெரியுது? இது திருட்டு மோதிரமா சார்? மாப்ள உங்களைத்தான் கூப்பிடுறாரு. உங்களைத்தான் மாப்ள. நானா? நீங்க ஷவாயிலயோ சதன் ஸ்டார்லயோ தங்கிருப்பீங்கன்னு நினைச்சேன். இப்படி சந்துக்குள்ள சண்டை பிடிச்சிருப்பீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மாப்ள. மாப்ள ஒரு சின்ன விஷயத்துக்காக வீட்டுல சண்டை பிடிச்சிட்டு வந்தீங்களா? சண்டையா மாப்ள? இது உங்க ஃபேமிலி மோதிரம் தானே? ஆமா ஃபேமிலி. நீங்கதான் மாப்ள. மாப்ள மாப்ள ஏண்டா டேய் பிளாக் ஷர்ட் ஏ மாப்ள அடிக்க வர நீ? அவரோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் தெரியுமாடா? கர்னல் சந்திரசேகர் பையன் என்ன கூக்கா செருப்பா அடிப்பேன். நீங்க வாங்க ஓடி போயிடுறாங்க. வீட்டுல போய் பேசிக்கலாம். எங்க வாங்க மாப்ள. மாப்ள மாப்ள மாமா ரைட் லெக் எடுத்து வச்சுவாங்க. மாப்ள இதுதான் நம்ம பேலஸ். எப்படி பிடிச்சிருக்கா? மெட்ராஸ்ல இருக்கிற வீட்டோட கம்பேர் பண்ணும்போது இது ஆர்டினரி குடிசுதான். இருந்தாலும் உனக்காக நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் மாமா. ஏன் மாமா இந்த வீட்டுல நாய் ஏதாவது வளர்க்கறியா? நாயெல்லாம் நான் வளர்க்கறது கிடையாது. பயம். டிரைவர் என்ன பையன் மாப்பிள்ளை பார்த்து ஷாக் ஆயிட்ட? யாரு இது? உங்க மாப்பிள்ளையா? ஏ நான் மாப்பிள்ளை இருக்கக்கூடாதா? ஓஹோ அப்படி போதாகவே இல்ல. மாப்பிள்ளைக்கு உண்டான எந்த லட்சணமும் எங்கேயுமே காணுமேன்னு பார்த்தேன். ஏன் மாப்பிள்ளை மூஞ்சில குறுக்க சூடு போட்டுருப்பாங்களா? உன்னை பார்த்தா கூட தான் டிரைவர் மாதிரி தெரியல. ஊட்டி கைடு மாதிரி இருக்கிற. நாங்க டிரைவரை ஏத்துக்கல. யோ மாமா என்னையா அது? உன் டிரைவர் வந்து இருந்து மாறிட்டு இருக்கா, பாத்துட்டு நிக்கிறியாப்பா? யோ டிரைவர் இப்பதான் மாப்பிள்ளை உள்ள வந்திருக்காரு. அவர்கிட்ட போய் மரியாதை எல்லாம் பேசிட்டு இருக்கிய. மரியாதையா பேசு. எஸ் சார். நீ நான் இல்ல. அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில நான் வேலை செய்யற வீட்டுக்கே மாப்பிள்ளை வந்துட்டியா? ஆமா. சொல்லிடவா? உன்னை பத்தி நானும் சொல்லவா? இந்த வீட்டு பொண்ணை கிட்னாப் பண்ணது, அதே பொண்ணை காப்பாத்து மாதிரி நடிச்சது, இந்த வீட்டுக்கே டிரைவரா வந்தது, இதெல்லாம் எவ்வளவு பெரிய போர்ச்சரி. அதை பத்தி நான் சொல்லவா? சொல்ல மாட்டேன். சொல்லுவேன். சொல்ல மாட்டேன். சொல்லுவேன். டிரைவர் நீங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி நெருக்கமா பழகிறத பார்த்தா ஏற்கனவே அறிமுகமான மாதிரி தெரியுது. மாப்பிள்ளை தெரியுமா உனக்கு? ஐயோ இவரு ரொம்ப பாப்புலர். எத்தனையோ ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்திருக்காரு. நானே சொல்லிடுறேன் மாமா. என்கிட்ட உள்ள பேட் ஹாபிட் என்னன்னா, யார முதல்ல பார்த்தாலும் கப்புன்னு கட்டி பிடிச்சி பழகிடுவேன். டிரைவர் யாரு? யாரு? நீ போய் ரூம் அரேஞ்ச் பண்ணு. மாமா போக சொல்லுங்க. மாமா எஸ் சார். வச்சிருக்கேன். இதுதான் என்னுடைய ஒரே பொண்ணு இந்து. ஓ வெரி நைஸ் கேர்ள். யாருப்பா இவரு? இவருதான் நீ கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள. மாப்பிளையா? இதே எங்க பிடிச்சீங்க? பெங்களூர்ல இருந்து வரும்போது ஆந்தி வேலை பிடிச்சேன். என்ன இது? இதை எங்க பிடிச்சா அதை எங்க பிடிச்சா மிருகத்தை சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. எப்படி இது பர்சனாலிட்டி? டாடி வரவங்க போறவங்க எல்லாம் கூட்டிட்டு வந்து இவர்தான் மாப்பிளைனா என்ன அர்த்தம்? அதுவும் அகலியா பிளாக் கலர்ல இருக்காரு. எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. மாமா என்னைய பேசுற உன் பொண்ணு? எனக்கு இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ்க்கு குவாலியர் மலையாளி பேத்தி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த மேரேஜ் கேன்சல் பண்ணிட்டேன். ஏன் தெரியுமா? எங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் நீ அப்படிங்கறதுக்காக உன் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சேன். என்னமோ உன் பொண்ணு கலர் காம்பினேஷன்ல பேசுறாளே. அது சின்ன பொண்ணு. நோ கேன்சல் மேரேஜ். ஐ கோ மாப்ள. ஐ கோ போயா மாப்ள. மாப்ள என்னமா காரியத்தை கெடுத்த?
மாப்ள மாப்ள மாமா யாரு மாமா இந்த ஸ்பீடு பிரேக்கரு? ஸ்பீடு பிரேக்கரா? என் செக்ரட்டரி மாப்ள, பேரு மீனா. நான் மட்டும் மீன்ஸ்னு கூப்பிடுவேன். கூப்பிட்டுக்க. என்னமோ கோவிச்சுட்டு போனீங்க. ப்ரோகிராம் கேன்சல். மீன்ஸ் என் ரூம் காட்டு. அவ ஏன் செக்ரட்டரி மாப்ள? பரவாயில்ல மாமா. ஏய் ஃப்ராட், ஏ ஃப்ராட், எங்க இருக்க? நான் கீழ பாருங்கண்ணா. கால்ல விழுந்தா விட்டுவேன்னு நினைக்கிறியா? உன்ன வெட்டுங்கண்ணா, வெட்டுங்க. வெட்டுறதுக்கு முன்னால நான் சொல்றதை கேட்டு வெட்டுங்க. இன்னும் என்ன போய் சொல்ல போறேன்? பொய்யா? ஐயோ, அதுக்கு ஃபேமிலிக்கே என்னன்னு தெரியாதுங்கண்ணா. நான் தகர கொட்டகையிலேயே குடியிருந்த என்ன இவ்வளவு பெரிய பேலஸ் கொண்டு வந்து விட்ட உடனே என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு தெரியாம உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டுங்கண்ணா. நான் கடவுள் இப்பதான் என் பக்கம் கண்ணை திறந்து பாத்திருக்காரு. அதை கெடுத்துறாதீங்கண்ணா. இருக்கட்டும், அந்த குருட்டு தாடி உன்ன மாப்பிள்ளைன்னு இப்படியா ஒத்துக்கிட்டான்? அவன் என்ன விட அசிங்கமா இருப்பாருங்கண்ணா. என்ன மாப்பிள்ளை ஏத்துக்க மாட்டானுங்களா? ஐய், மழுப்பாம உண்மையை சொல்லு. நான் ஒண்ணும் பழுப்புலீங்கண்ணா. எந்த மோதிரத்தை கொடுத்து உறவே வேண்டான்னு என்ன துரத்தி விட்டீங்களோ அதே மோதிரத்தை பார்த்தா தாடி என்ன மாப்பிள்ளை நினைச்சு கூட்டிக்கிட்டா. அந்த மோதிரமா? ஆமாங்கண்ணா. என் ஃபேமிலி மோதிரமா? அந்த பேமானி மோதிரம் தானுங்கண்ணா. சார், ஊ செக்யூரிட்டி, வாட்ஸ் த மேட்டர்? உங்ககிட்ட தனியா பேசணும். ஜஸ்ட் மினிட் வெயிட். டிரைவர், யாரு இந்நேரத்துக்கு இளநீ வெட்டியே தீர்வேன் வந்திருக்கீங்களா அருவாளோட? ரூட் கரெக்ட் பண்ற ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஃபெயிலியர் ஆக கூடாது. லைஃப்ல நான் எத்தனை நாளைக்கு தான் பேச்சுதாவே இருக்கிறது. இந்த ட்ரம் கொஞ்ச நாளைக்கு உருட்டி பாக்குறேன். ஹெல்ப் ஹெல்ப். போங்க போங்க டிரைவர், நீங்க போங்க போங்க டிரைவர். வாட்ஸ் தி ப்ராப்ளம்? என்ன கேட்டனா இப்போ? ஏமாடல பெண்கள் அழுதா என் ஆத்து தாங்காதுமா. எங்க ஃபேமிலி பெரிய ஃபேமிலி சார். எத்தனை பேருமா? 2 அக்கா, 2 தம்பி, 2 தங்கச்சி. இவ்வளவு பெரிய ஃபேமிலி நீயா மெயின்டைன் பண்ற? ஆமா சார். எவ்வளவு சம்பளம் வாங்குற? 500 ரூபாய் தராங்க. ஓ மை காட், இந்த முதலாளி நாய்ங்க லேபரோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறதே இல்ல. நீங்க தான் இந்த வீட்டு மாப்பிள்ளையாச்சே, கொஞ்சம் சொல்லி இன்கிரிமெண்ட் பண்ண கூடாதா? பண்றேன், உனக்கு நான் பண்றேன். ஏய் மாமா, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை சரியில்லை சரியில்லை. என்ன மாப்ள? யூ ஆர் ராங் டிசைட். நீங்க ஏலம் போடுற அளவுக்கு இங்க என்ன நடந்து போச்சு? உன் செக்ரட்டரிக்கு என்ன சம்பளம் தர? ஊட்டி டிஸ்ட்ரிக்ட்ல எவனும் தர மாட்டான் மாப்ள. சாப்பாடு போட்டு 500 ரூபாய் தர்றேன். 500 ரூபாய்? நான் ஸ்டார் ஹோட்டல்ல பேருக்கு போடுற டிப்ஸ். யூ நோ டிப்ஸ்? டிப்ஸா? ஆமா, லேபர் இந்த நாட்டினுடைய ஐஸ். அவங்க சமக்கல நம்ம கையை வச்சு தட்டக்கூடாது. நாட்டுல பண வேல்யூஷன் கம்மியாகிட்டே இருக்கு. நீ குடுக்குற 500 ரூபாய் பிச்சை காசை வச்சு அவன் பெரிய ஃபேமிலி எப்படி மெயின்டைன் பண்ணுவான்? மாப்ள, ரூபாயோட வேல்யூ கம்மியாகிறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்கணும், ஃபேமிலி பெருசாகிறதுக்கு இவங்க அப்பனை கேட்கணும். ரெண்டுக்கு நான் பொறுப்பாக முடியாதுல. நோ நோ ஆர்குமெண்ட். இன்னையில இருந்து அவளுக்கு சம்பளம் கூட போட்டு தர்றேன். எவ்வளவு தரலாங்கிறீங்க? கூட ஒரு சைபர் போட்டுக்கோ. ஐயோ, 5000மா? நோ, 5000 ஏன் எடுக்கிற? 5000 சுருக்கு. சொல்றது சுருக்கமா சொல்லலாமாப்ல, ஆனா கூட்டி கழிச்சு பாக்கும்போது வருஷ கடைசியில் எங்கேயோ போய் நிக்கும்ல. நான் வெளியில போறேன், உனக்கு மாப்பிள்ளை இருக்க மாட்டேன். மாப்ள உட்காருங்க மாப்ள. நான் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என் சொத்தெல்லாம் யாருக்கு மாமா? அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் நீ வாயா போயாங்கிறதுல பல்ல கடிச்சிட்டு சகிச்சுக்கிறேன். யோ மாமா, என்ன முணுமுணுப்பே? இல்ல மாப்ள, மாசத்துக்கு 5000 வருஷத்துக்கு என்னாச்சுன்னு பெருக்கி பார்த்தேன். அது மார்வாடி வட்டியை விட ஜாஸ்தியா இருக்கே. ஏய் செக்ரட்டரி, இன்னையில இருந்து மாசம் உனக்கு 5000 ரூபாய் சம்பளம் போட்டு தர சொல்லியிருக்கேன். சம்பளம் ஜாஸ்தியா வருதுன்னு உங்க அப்பா கண்ட்ரோல் இல்லாம ஆட போறான். ஃபேமிலி பிளான கொஞ்சம் மெயின்டைன் பண்ண சொல்லு. குட் மார்னிங் சார். Who is the guys? இவங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தல மேனேஜர். இவருதே மாப்ள. மாப்பிள்ளையா? இவரை நான் எங்கேயோ ஸ்டேஷன்ல பாத்துருக்கனே. பேசுனா ஊட்டி ஸ்டேஷன்ல நான் இறங்கும் போது பாத்துருப்பாங்க. மேனேஜர் மந்த்லி உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் தர்றாங்க? சம்பளமா? வெறும் சாப்பாடு தாங்க போடுறாரு. தட் இஸ் கிரேட் மிஸ்டேக். இன்னைக்கு இருந்து மாசம் உங்களுக்கு 2000 ரூபீஸ் சம்பளம். ஓகே சார். இனிமே என்ன பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தேன், ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்தேன்னு சொல்லக்கூடாது. இதுக்கு முன்னால என்னங்காவது பாத்திருக்கீங்க? அதுவே இல்லையே. அதையே மெயின்டைன் பண்ணுங்க. ஏன்டா அழற? இல்லீங்கண்ணா, உங்களுக்கு சின்னமாவுக்கு கல்யாணம் நடக்கும். உங்களுக்காக நாங்க இந்த பூ அலங்காரம் எல்லாம் பண்ணலாம்னு நினைச்சோம்னா எல்லாமே தலையிலா போச்சுங்கண்ணா. மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குதுங்க. நீ ஏன்டா சங்கடப்படுற? அதுக்கு அவளடா சங்கடப்படணும். என்ன மாதிரி ஒரு ஜென்டில்மேன் அவளுக்கு புருஷனா வரது கொடுத்து வைக்கல. 1000 தான் இருந்தாலும் சிலம்பு போட்டியில நீங்க கலந்து ஜெயிச்சிருந்தா சின்ன மக்களத்துல தாய் கட்டிருக்கலாம்ல. கட்டி இருக்கலாம். மேரேஜ் ஃபார்முலா தப்பா போச்சே. 50 வருஷத்துக்கு பின்னால உள்ளதை கொண்டு வச்சுட்டாங்களே. அது என்ன கம்பு சண்டை போட்டா தான் கல்யாணம், காலை அடக்கினா தான் கல்யாணங்கிறாங்க. ஏன் ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி ஒரு செஸ் போர்டு, ஒரு கேரம் போர்டு, ஒரு ரம்மி, ஒரு மங்காத்தா எந்த நாயாவது ஜெயிச்சிருக்க முடியுமாடா? நீங்க என்ன சொன்னாலும் மனசு சமாதானம் ஆகலைங்கண்ணா. நீங்க போட்டியில கலந்துருக்கலாங்க. தம்பி, நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேளு. சொல்லு. வாழ்க்கைங்கிறது அன்பை பேஸ் பண்ணி தான் இருக்கணும். சரி. அடிதடியை பேஸ் பண்ணி இருக்கவே கூடாது. சரி.
இருந்தாலும் நீங்க போட்டியில கலந்துதான் ஜெயிச்சிருப்பீங்கண்ணா. என்னடா போட்டியில் கலந்துக்கிறத? நானே வருத்தம் தாங்க முடியாம பூ போட்டுட்டு இருக்கேன். அதையே நோண்டி ஞாபகப்படுத்துறான். அவதான் கட்டிக்க மாட்டான். அப்புறம் என்ன பண்றது? ஐயா ஐயா பெரியவருக்கு போயிட்டாரா? இல்லையா நெஞ்சு வலி. ஃபர்ஸ்ட் நைட் கேன்சல். இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். ரெஸ்ட் எடுக்கட்டும், ஈவினிங் வந்து பாக்குறேன். இது எனக்கு எப்பவுமே வழக்கமா வர நெஞ்சு வலிதான்ப்பா. இதுக்காக எதுக்கு சாந்தி முகூர்த்தத்தை தள்ளி போடணும்? அது பாட்டுக்கு நடக்கிறபடி நடக்குது. அது நடக்கூடாது. உங்க உடம்புக்கு இப்படி இருக்கும்போது எப்படி சாந்தி முகூர்த்தம் நடத்துறது? உடம்பு நல்லா இருக்க அப்புறம் நடத்திக்கலாம். சும்மா ராணி சிவகாமி மாமா குழந்தைகளை கூட்டு போய் எல்லா ஏற்பாடும் பண்ணு. வேணாம், கூட்டிட்டு போனா நீ கஷ்டப்படு பாத்துக்க. இரு தம்பி, தம்பி சொல்றது நியாயமா தான் படுது மாமா. நான் என்னைக்குமே நியாயமா தான் சொல்லுவேன். எனக்கு அக்காலா பிறந்து இன்னைக்கு தான் நீ நியாயமா பேசிருக்க. மாமா தாத்தா தான் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டார்ல, அப்புறம் ஏன் வேணாம்னு கட்டாயப்படுத்துறீங்க? என்ன கட்டாயப்படுத்தினாங்க? ஓஹோ, புருஷரும் பொண்டாட்டியும் பிளான் பண்ணி பேசுறீங்களா? ஒரு வயசான ஜீவன் இப்போ பொறுகாடு துடிச்சிட்டு இருக்கு. இந்த நேரத்துல ஃபர்ஸ்ட் நைட் வேணும்னு கேக்குறாங்க. இது நியாயமா? வாங்க ஊரை கூப்பிட்டு கேட்கலாம். பிரதர், உனக்கு மனசாட்சி இருக்கா பிரதர்? இருக்கு காலிங், எனக்கு மனசாட்சி இருக்கு. தாத்தாக்கு இப்படி உடம்பு முடியாம இருக்கும்போது என்னால மட்டும் எப்படி முடியும்? என்ன இந்த மாதிரி நினைச்சிட்டீங்க? தாத்தாக்கு உடம்பு சரியாயிட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். யுவர் ஜென்டில்மேன் கம். ஓகே ஓகே. மாமா வீட்டுல நல்ல காரியம் நடக்கும்போது அவசகுண மாதிரி உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு. ஜோசியர்கிட்ட நல்ல நாள் கேட்டுக்கிட்டு அப்புறமா இதை வச்சுக்கலாமே. ஓ, இனி அவன் வேற வருவானா? வேப்ப மரத்து உச்சியில் நின்னு இப்ப மாட்டிக்கிட்டீங்களா? உணர்ச்சி வசப்படுறாளே, உதட்ட வேற கடிக்கிறா. எம்மாமா, தாத்தா கிட்ட சொல்லிடுவேன். தாத்தா வீட்டுல அப்படின்னா அத்தை கிட்ட சொல்லிடுவேன். இத பார், நியாயமா ஆம்பளைங்க தான் பொம்பளைங்கள துரத்தணும். நீ என்ன துரத்துறது எங்கேயுமே நடக்காத ஒண்ணு. போகாதுங்க. இத பார், பஞ்சாங்கத்துல இதுக்கு இன்னும் நாள் அந்த ஐயரை சரியா குறிச்சு கொடுக்கல. மாமா அவரை பிடிங்க. நீ சொல்லி நான் பிடிக்காம இருப்பா. பிரதர் அங்கே இல்ல. பிரதர் ஆளை காட்டா. பிரதர், இந்த விளையாட்டு எதுக்குன்னு தெரிஞ்சா இந்த ஆட்டத்துக்கு நீங்க வர மாட்டீங்க. நான் பார்க்காத விளையாட்டா? பிரதர், ஏய் பிரதர், 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 கோ. ஏண்டா ஆறுங்கதான் சின்ன சிரிச்சுங்க ஓடி பிடிச்சு விளையாடுதுங்க. உனக்கு என்னடா கேடு எருமை? ஏமாமா, கல்யாணம் ஆன அவங்களே சின்னஞ்சிருச்சுனா கல்யாணமே இன்னும் பண்ணிக்காம இருக்கிறேன்னா அவங்கள விட சிரிசுமாமா. அடிச்சு ஒன்னு அடிச்சு அடிச்சு என் கையெல்லாம் வலிக்குது. போடா போய் தொலை. போயா பிரதர். ஏய் இரு. சும்மா குறுக்க போயிட்டு இருந்தவனா அவனை புடி இவனை புடின்னு சொல்லி அந்த லூஸ் கிழவ கிட்ட மாட்டி விட்டு அவன் வந்து புடி புடின்னு புடிச்சிட்டான்ல. வந்து பார்த்தா என் பொழப்பு காத்தா. வெற்றி மீது வெற்றி வந்து நம்மை சாரும். அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் என்னை சேரும். உடனே பதிலா வெற்றி என்ன வெத்தரவா கடையில கிடைக்குது வாங்கி தரதுக்கு? என்ன அடிக்கிறதுக்கு முன்னாலே கீழே விழுந்து அழுகிற? அரசியல்வாதி ஆயிட்டியா? அண்ணே, பேப்பர்ல போட்டோ வந்திருக்கு. 30 வருஷ அரசியல் வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம்டா. என்ன மாதிரி பெரிய தலைவர்கள் போட்டோவெல்லாம் அடிக்கடி பேப்பர்ல வரத்தான் செய்யும். இது உங்க போட்டோ இல்ல. பின்ன நாயே உன் போட்டோவா? ஏன் போட்டோவும் இல்ல, உங்க போட்டோவும் இல்ல. நீங்க அடிக்கடி கார்ல தள்ளிட்டு போவீங்களா ஒரு பட்லி, அவ போட்டோ. அவ போட்டோவா? ஏன் அவளு மந்திரியாக ட்ரை பண்றாளா? எங்க பேப்பர் கூட. பிரபல கட்சி மகளிரணி தலைவி விபச்சாரத்தில் கைது. இவ பிரபலமானதே அதுல தானடா. ஆமா, இவளை கைது பண்ணது யாரு? நம்ம வீரசூரியா. வர வர உனக்கு வாய் நீண்டு போச்சு. கமிஷனருக்கு போன போடுறா. காலங்காத்தால நிம்மதியா சாப்பிட விட மாட்டாங்க. யாருமா அது லைன்ல? சார் வணக்கம் சார். நான் தான் சார் கமிஷனர் தர்மராஜ் பேசுறேன். யோ, எழிலரசி எங்கய்யா? சார் இப்பெல்லாம் நான் அங்க போறது இல்ல சார். யோ, நீ போகாம போ. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. அவளை கைது பண்ணி லாக்கப்ல வச்சிருக்காங்களாமே. என்னது, மகளிர் அணி தலைவிய அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்களா? இருக்காது சார். நாட்டுல என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியாது. டிபார்ட்மெண்ட்ல என்ன நடக்குதுன்னு கூட உனக்கு தெரியாது. சார் நீங்க கவலையே படாதீங்க சார். அவங்களை எந்த ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு 5 நிமிஷத்துல ரிலீஸ் பண்ணிடுறேன் சார். 5 நிமிஷம் கழிச்சு போன் பண்ணுவேன். எழிலரசி என் கூட போன்ல பேசணும். என்ன? கண்டிப்பா பேசுவாங்க சார். நிஜமா பேசுவாங்க சார். நான் உடனே வேலை செய்யறேன் சார். வணக்கம் சார். வச்சிடுறேன் சார். யோ, யார் யாங்க கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம நான்சென்ஸ். நீ எல்லாம் எதுக்குமா எனக்கு செக்ரட்டரியா இருக்க? நான் ஆபீஸ்க்குள்ள நுழைஞ்சதும் இந்த நாட்டுல என்ன நடக்குதுன்னு சொல்ல வேணாம்? நீங்க சாப்பிட்டு முடிச்சதை சொல்லலாம்னு நினைச்சேன். ஆமா, நல்லா நினைச்சேன். ஏயா நீயா சொல்ல வேணாம்?
ஓ நீ டிராபிக் லாரி வருமான்னு பாத்துட்டு இருப்ப. ப்பு, இந்த ஆபீஸ்ல ஒருத்தர் கூட ஒழுக்கமா வேலை பாக்குறது இல்ல. மகளிர் அணி தலைவி எழிலரசிய அரெஸ்ட் பண்ற அளவுக்கு யாருக்கு தைரியம் வந்தது? யாரையும் அரெஸ்ட் பண்ணது? ஏசி சூர்யா சார். ஐயோ சூர்யா, அவனால எனக்கு பெரிய தொல்லையா. ஆமா, அவங்கள அரெஸ்ட் பண்ணி எந்த ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க? கமிஷன் ஆபீஸ் இ பிளாக் சார். இங்கயா? எஸ் சார். இ பிளாக்லயா? Yes, sir. நம்ம ஆபீஸ்ல? Yes, sir. ஓ வாட் எ ஷேம். அம்மா பத்மாவதி இங்க வாமா. எஸ் சார். நேரா போய் எழிலரசிய பத்திரமா கூட்டு வா. ஓகே சார். சார் வணக்கம் சார். நான் தான் சார் கமிஷனர் தர்மராஜ் பேசுறேன் சார். சார் அம்மாவை ரிலீஸ் பண்ணிட்டேன் சார். சார் இந்த சூர்யா கொஞ்சம் அவசரப்பட்டு ஏதோ நான் அவனை கண்டிக்கிறேன் சார், கண்டிச்சு வைக்கிறேன் சார். அம்மாட்ட பேசுறீங்களா சார்? 1 minute சார். அம்மா ஐயா பேசுறாரு, ஏதாவது ஏடா கூடமா சொல்லிட்டு போறோமா? கமிஷனர் கான்ஸ்டபிள் ஆக்கிட்டு போறாரு. இந்தம்மா. வயசான காலத்துல என்னங்க என்ன ஒரு நாள் பூரா லாக்அப்ல வச்சுட்டாங்கங்க. மனுநீதி சோழன் மாதிரி நீங்க ஆட்சி செய்யறப்போ எனக்கு இப்படி ஒரு கதியா? ஏய் ரொம்ப தான் லொள்ளு பேசாதடி. லாக்அப் என்ன உனக்கு புதுசா? பயந்துட்டு மாதிரி நடிக்கிற? பொழுது விடிஞ்சிடுச்சுல்ல, இப்படிதான் பேசுவீங்க. இருட்டட்டும், அப்ப பேசிக்கிறேன். அம்மா நீங்க போங்கம்மா. அப்பா எல்லாரும் ரிலீஸ் பண்ணிட்டுப்பா. அண்ணே டேய் கை விடுறா. அண்ணே டேய் கை விடுறா. அண்ணே டேய் விடுறா. அண்ணே. டேய் விடுறா. எந்திரிங்கண்ணே. அண்ணே அண்ணே டேய் நான் முதல்வர் ஆகிட்டேன்டா. பதவி பிரமாணம் கூட எடுத்துட்டேன். அது வெறும் கனவுண்ணே. கணவர் கூட என்ன கையெழுத்து போட விட மாட்டியா? கனவுலாம் மேக்சிமம் பழிக்காதண்ணே. கனவு பலித்ததே கனவு பலித்ததே அப்படின்னு பாட்டெல்லாம் பாடுறாங்க. அது சும்மா என்ன பழிக்காது. நான் உன்னை கேட்டனா? முதல்வர் பதவி இருக்கட்டும், முதலுக்கே மோசம் வந்துட்டு போல் இருக்கு. என்ன? சிஎம் எல்லா மந்திரிகள்ட்டையும் ராஜினாமா கையெழுத்து வாங்கிட்டு சொன்னாங்களாம். இன்னைக்கே இப்பவே கொடுத்தாங்கணுமா. அது மட்டும் இல்ல, மந்திரி சபையை மாத்தி அமைக்க போறாங்களாம். இந்த கட்சி ஆரம்பிச்ச 4 பேர்ல நானும் ஒருத்தன். எனக்கு பின்னாடி வந்தவன்லாம் சிஎம் ஆகிட்டான். என்கிட்டயே ராஜினாமா கடிதமா? கவனிக்கிறேன். டேய் யாரா நீ? போனோம். எங்கடா போயிட்டு வர்ற? போர் அடிச்சது அப்படியே வெளில போட்டு வரேன். போர் அடிச்சது வெளியே போயிட்டு வர்றியா? ஏண்டா இங்க என்னடா நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல. நினைச்சா எந்திரிச்சு போறீங்க, நினைச்சா எந்திரிச்சு வர்றீங்க. டேய் ஏய் ஏய் ஒட்டப்பஞ்சி, ஏய் ஏய் எங்க ஏய் எங்க என்ன என்னடா என்ன? இங்க வந்து வந்தானா? ஆமாண்டா இந்த படுத்திருக்காண்டா. கேட்டா புணங்குறான். எங்கடா போயிட்டு வந்தானா? வாக்கிங் போயிட்டு வர்றாங்கறான். டேய் எனக்கு இங்க இருக்கிறதுக்கே வயித்த கலக்குதுடா. ஒண்ணு இல்லங்க, இவன் பக்கத்து வார்டுல இருக்கான். இவனுக்கு கேன்சர். டாக்டர் 1 மாசத்துல செத்து போயிடும்னு சொல்லிட்டாரு. குணமானதுக்கு அப்புறம் எப்படி இருப்போம்னு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான். ஏண்டா ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு மிலிட்டரியா ஸ்கூலாடா? முதல்ல அவனை எழுப்பி கூட்டிட்டு போடா. யாராவது போஸ்ட்மார்ட்டம் பண்ண போறாங்க. டேய் பேச்சு முத்து, நீ சாகல. இந்திரி இந்திரி போ. அசல் புணமே தான்டா. பாய் சார், இவனை கயிறு எடுத்து பெட்ல கட்டி போடு போ. சரிங்க. வணக்கம் டாக்டர். கைலாசம் தாண்டவராயன் சம்சாரம் பாடியை வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணியாச்சா? அப்படியா? கொஞ்சம் நீங்க எல்லாம் இருங்க, கொஞ்சம் வாங்க. சார் இந்த ரயில் போனவங்கள வந்துச்சுல, அதுல கலந்து மிஸ் ஆகி போச்சு சார். என்னையா இப்ப அந்த அம்மா போலீஸ் போனா நம்ம மாட்டிக்கிறோமா? என்ன பண்றது? அறுக்கிற ஆயத்தோட வந்திருக்கேன். பாடி அறுத்தலாமா? அட பாவிங்களா, ஏமாந்தா அறுத்துருவானுக்கு போட்டிருக்கே. யோ நீ போயா, நான் சொல்றேன். மினிஸ்டர் வர நேரமாச்சு, இப்ப என்னையா பண்றது? ஏற்கனவே போஸ்ட்மார்ட்டம் பண்ணது 4 பணம் இருக்கு சார். அதுல ஒன்று தூக்கி கொடுத்து விட்டுருங்க. எதையாவது ஒண்ணு பண்ணி தொலை, இல்லைன்னா நான் மாட்டிக்குவேன். ஏயா எங்க அக்கா பொண்ணு புருஷன் போன துக்கத்துல இருக்கு. நீங்க 2 பேரும் சீக்கிரட்டா பேசுறீங்க. எதா இருந்தாலும் ஓபனா பேசுங்கயா. எங்க சவுதி அரேபியாவுல எல்லாமே ஓபன் தான் சார். உங்களுக்கு தாண்டவராயன் பாடி தானே வேணும்? ஆமா, உங்களுக்கு கிடைக்கும். வாட் பாய். எஸ் சார். சார் அது எத்தனை நம்பர் பணம்? 4. அதை தூக்கி கொடுத்து விடு. ஆஸ்பத்திரியில மிரட்டினா தான் வேலை நடக்குது. ஆமா. வாங்க, நல்ல வேளை என்ன காப்பாத்திட்டேன். தேங்க்ஸ். தேங்க்ஸ் இருக்கட்டும். ஒரு 100 ரூபா விடுங்க. எதுக்கு? விடுங்க, இல்லைன்னு சொல்லிவிடுவேன். கலெக்ஷனே 100 ரூபா தான். உன்னோட தொல்லையா போச்சு. அப்பா ஒரு ஆப்பு காச்சு. டேய் இது உனக்கே நல்லா இருக்காடா. எவனோ ஒரு அனாதை பைய பணத்தை எடுத்து கொடுக்க போறேன். அதை என் முண்டாட்டி நான் நினைச்சிட்டு கட்டி பிடிச்சிட்டு ஓன்னு அழ போறான். இதெல்லாம் எனக்கு தேவையாடா? நடிச்சு சீட்டிங் பண்ணல அப்ப நினைச்சிருக்கணும். டேய் நேரம் பார்த்து பழி வாங்குறியா?
நான் இப்பவே இங்கிருந்து எஸ்கேப் ஆகி போய் நடந்த உண்மையெல்லாம் என் பொண்டாட்டிகிட்ட சொல்ல போறேன்டா. இங்க பாருங்க, என்ன மாரி நீங்க போனீங்க குடும்பத்தோட கூண்டுல ஏத்துருவேன். பி கேர்ஃபுல். பி கேர்ஃபுல்லா. கண்ட நாய் எல்லாம் என்ன பிளாக் மெயில் பண்ணுது. நான் பெத்த புள்ளையே என்ன மண்டையில் அடிக்கலன்னா எனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குமா? ஹலோ, டைம் என்ன சார்? அடிக்கார் இல்ல சார், நீங்க படுங்க சார். சும்மா என்னென்னமோ பேசிட்டு. ஐயோ, இப்ப பேசுறது போனமல்ல. வாங்கண்ணே, நீங்களும் வாய்க்கு விஷயம் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. என் காதலி முனியமா வச்சது கும்முன் இருக்கு, ஒரு அடி அடிக்கீங்களா? என்ன? ஏய், இத்தனை புடநாத்துக்கு நடுவில் நீ எப்படா சாப்பிடுற? இங்க சாப்பிட்டு சாப்பிட்டு பழைய போச்சுண்ணே. ஹோட்டல்லயே வெளியிலேயே சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க, வாமிட்டு வந்துரும். ஏன்? நாத்தத்தோட நாத்தமா சாப்பிட்டு செட் ஆயிடுச்சு. அட, என்னடா செட்டு, பெரிய சீரியல் செட்டு. டேய் டேய், என்னடா மல்லிப்பூ வாசம் வருது? டேய், யாரா அது? சுமங்கலியா ஒரு பொம்பளை வந்து படுத்திருக்கு. இந்த பொம்பளை புருஷன் குடிச்சு குடிச்சு குடல் வந்து போச்சு. இப்போ அப்பன்னு இருக்கான். சரி, புருஷனுக்கு முன்னாடி சுமங்கலியா போனோம்னு சூசைட் பண்ணி செத்து போச்சு. அடடடடடா, இந்த அம்மா வல்லவா பெண் குலத்தின் பொன் விளக்கு. சில பொம்பளைங்க இருக்காங்க, புருஷனை பாஸ்டா அனுப்பிட்டு திமுக்கு திமுக்குன்னு லாங் லைஃப் நடத்திட்டு இருக்காங்கடா. நீங்க எதுக்கு அழுதுங்க? அட சொல்லிட்டாங்களே. நீ எதுக்காக அழனா? எனக்கு என் பொண்டாட்டி ஞாபகம் வந்துருச்சு. என் பிரிவை தாங்க முடியாம இந்த அம்மா மாதிரியே என் பொண்டாட்டி தற்கொலை பண்ணிட்டா. அதெல்லாம் 100ல 1ண்ணே. உங்க பொண்டாட்டி இப்படி வருவான்னு என்ன நிச்சயம்? என் பொண்டாட்டி பத்தி உனக்கு தெரியுமாடா? தாமர் பொண்டாட்டி சீதை மாதிரி, கோவில பொண்டாட்டி கண்ணகி மாதிரி. ஏடா மினிஸ்டர் தான் போயிட்டாருல்ல, என்ன அனுப்ப வேண்டியதாடா நாயா? இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் நான் அனுப்பலாம் தான். நான் மனுஷன் கிடையாது. நாளைக்கு நைட்டு 2 பேரும் உங்க வீட்டுக்கு போறோம். நீ எதுக்கு வர்ற? 5000 கொடுக்கணும்ல. 2 பேரும் மாறு வேஷத்துல போறோம். சரி, எப்படியோ போறோம்.